சைக்கோவாக மாறிய இளம் பெண், பெற்றோர்களே உஷார். ஹரியானா சோனிபட் பகுதியில் கடந்த நவம்பர் 30ஆம் தேதி பவத் அப்படிங்கிற கிராமத்தில் கோலாகலமாக நடந்த ஒரு திருமண நிகழ்ச்சியில் சொந்த பந்தம்னு நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அங்கே அழகா வட்டமடிச்சு எல்லோரையும் இம்ப்ரெஸ் பண்ண 6 வயசான விதி அப்படிங்கிற சிறுமி திடீர்னு காணாமல் போகவே குடும்பத்தினர் சிறுமியை எங்கே தேடியும் கிடைக்கல. அதை தொடர்ந்து மாடியில் வெளிப்பக்கமாக பூட்டியிருந்த ஒரு ரூமுக்குள்ள இருந்த தண்ணீர் தொட்டியில் சிறுமி விதி சடலமாக கிடந்திருக்காங்க. இதனால கல்யாண வீடே கதறி அழுது போலீஸ் எல்லாம் வந்து விசாரிச்ச போது அத்தை பூனம் கூட தான் சிறுமி கடைசியா இருந்ததா சொல்லியிருக்காங்க அதை பார்த்தவங்க. அதை தொடர்ந்து சிறுமியோட அத்தையான பூனம் அப்படிங்கிற இளம் பெண்ணை போலீசார் விசாரிச்ச போது எந்த பயமோ குற்ற உணர்ச்சியோ இல்லாம நான் தான் கொன்னேன்னு கேஷுவலா சொல்லியிருக்காங்க. பூனம் கிட்ட நடத்தப்பட்ட தொடர் விசாரணையில பல அதிர்ச்சிகரமான கூலை நடுங்க வைக்கிற உண்மைகள் வெளியாகி இருக்கு. அதாவது பூனத்துக்கு தன்னை விட யாரும் அழகா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதமான மனவியாதி இருந்திருக்கு. எங்க போனாலும் எல்லோரும் தன் அழகத்தான் ரசிக்கணும், வேற யாரையும் ரசிக்க கூடாது. அப்படியே வேற யாரையாச்சும் ரசிச்சிட்டா கோபம் உச்சிக்கு போயிருக்கு. அந்த வகையில கடந்த 2023ஆம் ஆண்டு 9 வயதான உறவுக்கார சிறுமியான இஷிகாவை தண்ணீர்ல அழுத்தி கொலை செய்திருக்காங்க பூனம். இந்த கொலையை பார்த்த 3 வயது மகன் சுபம் வெளியே சொல்லிட போறாருன்னு பயந்து சொந்த மகன்னு கூட பார்க்காம அவரையும் தண்ணீர்ல மூழ்கடிச்சு கொலை செய்திருக்கா. தன்னை உலக அழகியா நினைச்சிட்டு இருக்க உள்ளூர் கிழவி பூனம். சிறுமி இஷிகாவோட சேர்த்து மகன் சுபமும் இறந்ததால அப்ப பூனம் மேல யாருக்கும் சந்தேகம் வரல. இந்த மரணங்கள் எல்லாம் தற்செயலா நடந்ததுன்னு உறவினர்கள் நினைச்சுக்கிட்டு இருந்த போது இப்பதான் இந்த கொடூர உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இதுக்கிடையில குடும்பத்தார் கொடுத்த தகவல் படி 4 வருஷத்துக்கு முன்ன பூனத்தின் சகோதரி பூஜாவும் மர்மமான முறையில உயிரிழந்தது தெரிய வந்திருக்கு. MSc மேத்ஸ் ஹானர்ஸ் முடிச்சு அழகாகவும் புத்திசலித்தனமாகவும் இருந்த பூஜாவை பார்த்து பூனத்தால தாங்கிக்க முடியலையாம். அப்படின்னா பூஜா மரணத்துக்கும் பூனம் காரணமா இருக்கலாம்னு போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க உறவினர்கள். இதை தொடர்ந்து பூனம் கொடுத்த அதிர்ச்சி வாக்குமூலத்துல எங்க போனாலும் எல்லோருடைய பார்வையும் கவனமும் பாராட்டும் என் மேல தான் இருக்கணும், என்னை விட யாரும் அழகா வளரக்கூடாதுன்ற சைக்கோத்தனமா யோசிச்சிருக்கா. இந்த சைக்கோத்தனத்தால சொந்த மகனை கூட கொலை செய்ய தயங்கல. மொத்தம் 4 பேரை கொலை செய்த எந்த பதற்றமோ குற்ற உணர்ச்சியோ இல்லாம பூனம் ரொம்ப கேஷுவலா இருக்கிறத பார்த்தாலே அவளோட சைக்கோத்தனம் எந்த அளவுக்கு இருக்கும்னு யோசிச்சு பார்க்கவே பயமா இருக்கு. குழந்தைகளுடைய பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் இரத்த பந்தமோ உறவினர்களோ யாரையும் நம்பாம குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கிறது நிதர்சனமான உண்மை.